ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு சூப்பரான வல்லார துவையல் ரெசிபி தான் காட்ட போகிறோம். இந்த வல்லாரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிராமி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். செம்ம டேஸ்டான உண்டு. நாங்கள் அந்த பச்சையாக சம்பல் போட்டு சாப்பிடுவோம் கட்டாயம். அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது துவையல், இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு இரும்பு தாச்சி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சட்டி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 பல் வெள்ளைப்பூடு, அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நான் லஞ்சுக்கு சாப்பிட்றபடியாக கொஞ்சம் நல்லா வதக்கியே செய்கிறேன். நீங்கள் டக்குன்னு சாப்பிட்றேன்னா ஒரு லைட்டாக வதக்கினாலே போதும். அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே உங்களோட உரைப்புக்கு தேவையான மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கொள்ளுங்க. நான் 2 காஞ்ச மிளகா போடுறேன் எந்த உரைப்புக்கு. அதையும் போட்டு அதுவும் நல்லா வறுபட்டு வந்தோடனே அதுக்கு பிறகு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கொள்ளலாம். நான் பிறகு பழப்புளியும் போடுறதால அளவாக போடுறேன். அதுக்கு பிறகு நல்லா கழுவி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை வெட்டி போடுங்க. வெட்டோன்மெண்ட் அவசியம் இல்லை, ஏனெண்டா நாங்கள் அரைக்கத்தான் போகிறோம். நீங்கள் அந்த தண்டோடையே போட்டுக்கொள்ளலாம். ஒரு முக்கால்வாசி தண்டை வெட்டி அகட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியெல்லாம் போட்டு கழுவிட்டு போட்டிங்கன்னா சரி. அது பிறகு ஒரு கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தேங்காய்ப்பூ நிறைய போட வேணாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கடைசியாக தான் உப்பு போடணும். என்னடா உப்பு நீங்கள் முதலே போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கூடி போயிடும் அல்லது குறைஞ்சிடும். அப்போ வதக்கிட்டு நல்லா இலையெல்லாம் சுருங்கினா பிறகு தான் போடணும். உப்பையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா ஆறினதுக்கு பிறகு நாங்கள் பிளெண்டரில் போட்டு அரைச்செடுக்கலாம். பிளெண்டரில் தண்ணி போடக்கூடாது. நீங்கள் பல்ஸில் விட்டு அரைச்செடுங்க. அப்படி செய்தால் தான் நிறைய நேரத்துக்கு நிற்கும். நீங்கள் லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக தண்ணியெல்லாம் விட்டு அரைக்கக்கூடாது. ஆனால் புளி போட்டிருக்கிறபடியாக கொஞ்சம் பழுதாக போகாமல் இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்படி நீங்கள் கொரப்பாக அரைக்கணும். இப்படி அரைச்சா தான் இந்த துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக சூடான சோறுக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்ல ஞாபக சக்திக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சரியான நல்லது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த காஞ்ச மிளகாயை தவிர்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏனெண்டா பிள்ளைகளுக்கு பச்சையாகவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில். அப்போ நீங்கள் இப்படி துவையலாக இதை செய்து போட்டு நீங்கள் சோறோட பிணைஞ்சு அதை அவங்களுக்கு தீத்தி விட்டுடலாம் சின்ன வயசுலேருந்தே. செம்ம சூப்பரான ஒரு வல்லார துவையல் ரெசிபி ரெடி ஆகிட்டுது. செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்படியான ஹெல்தியான ரெசிபிஸை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம். அப்போ அவங்களுக்கும் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் தானாகவே வந்துடும். நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்தா பிறகு ஸ்கூலுக்கு போன பிறகு மினக்கெட தேவையில்லை, அவங்களுக்கு தானாகவே வந்துடும். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.